ஹாய் மேட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்னு எதை எடுத்தாலும் சரி இந்த படத்தோட கிளிப்ஸை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற ஒரு மூளை நோயால் பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோவுக்கு கை கால் இது ரெண்டும் ஒழுங்கா வேலை செய்யாது. சொல்ல போனா இவன் வெளியே எங்க போகணும்னாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் சரி, யாராவது ஒருத்தர் இவன் கூடவே இருந்து இவனை பத்திரமா பார்த்துக்கணும். இந்த நோய் இருக்கிறதுனாலே வீட்லயும் சரி வெளியவும் சரி இவனை ரொம்பவே வித்தியாசமா பார்க்கறாங்க. அதுவும் இல்லாம இவன் ஒரு இடத்துக்கு வேலை தேடி போனானா இந்த ஒரு குறைய மட்டுமே வச்சு எல்லாருமே ரிஜெக்ட் பண்றதுனால பாவம் ரொம்பவே நொந்து போயிடுறான். நார்மலா இருக்கிற மனுஷங்களே இந்த உலகத்துல சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம ஹீரோவால எப்படி சர்வே பண்ண முடிஞ்சது, இந்த நோயினால இவன் என்னென்ன மாதிரியான கஷ்டத்துல அனுபவிச்சான் அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா நம்ம எல்லாரையும் கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் பிக் வேர்ல்ட். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தர் நோட்ல எழுத முடியாம கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்கல்ல. ஆக்சுவலா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ லீ. லீயை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற ஒரு பிரெயின் டிசீஸ் இருக்குது. அதாவது இந்த நோய் இருக்கிறவங்களோட கை கால்களை பிரெயின் பாதிக்கிறதுனால இவங்களால ஒழுங்கா நடக்க கூட முடியாது. இவனுக்கு கவிதை எழுதுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் மொட்டை மாடியில் நின்று கஷ்டப்பட்டு நோட்ல கவிதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது டெய்லி எப்படி இருக்கு அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்கவும் யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க இவனோட பாட்டிமா வந்திருக்காங்க. இவங்களை அங்க பார்த்ததுமே லீக்கு பயங்கர குஷி. என் பேரனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, உங்க அம்மாவால தாண்டா என்னால இங்க வரவே முடியல அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இவன் எவ்வளவு பொறுப்பா உட்காந்து பாட்டியோட துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. பரவாயில்லையே என் பேரன் இப்படி பொறுப்பா இருக்கானே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் கால் வருது. உங்க அம்மாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இவளுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே அவங்க போன் அட்டன் பண்ணுனா அந்த போன் கால் நம்ம லீக்கு தான் வந்திருக்குது. டே ட்ரைனிங் சென்டர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க, நீ அவங்களுக்கு ரெஸ்யூம் எதுவும் அனுப்பியிருந்தியா? அடுத்த வாரம் ஒரு ட்ரையல் லெக்சர் இருக்குது, அதுக்கு உன்னை வர சொல்றாங்க. நான் இப்போ என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்க இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இவன் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். ஆக்சுவலா நம்ம லீக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு. இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறத நினைச்சு இவனுக்கு செம ஹாப்பி. கொஞ்ச நேரத்திலே பாட்டி இவனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போக அங்க இவங்கள மாதிரியே வயசானவங்க 5 பேர் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா. இவங்க எல்லாருமே நம்ம பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம லீக்கு பர்த்டே போல, சோ பேரனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. நம்ம பாட்டிமாக்கு இந்த மியூசிக் கச்சேரி பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான். கைஸ், நான் உங்களை இங்க மெயினா கூப்பிட்டதே நம்ம கச்சேரியை பத்தி பேசுறதுக்கு தான். நம்மளோட ரிஹர்சல் பார்க்ல வச்சுக்கலாம், அப்பதான் நாய்ஸ் அதிகமா வருதுன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு அந்த இடம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தடவை நம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த டீம்ல ஒரு ட்ரம்மர் தாத்தா இருப்பாரு. அவர் எல்லாரையும் பார்த்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். என் பையன் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான். நீங்க எல்லாரும் அவன் கடைக்கு போயிட்டு காய்கறி மளிகை ஜமாலாம் வாங்கி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்கன்னா அவனு கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கச்சேரியை பத்தி சொல்லுவான். இதனால நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இவர் ஒரு ஐடியாவை கொடுக்க எல்லாரும் அதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்ட்டி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இவங்க மட்டும் குடிக்காம நம்ம லீக்கு ஊத்தி கொடுக்க இவனு 2 கட்டிங்க போட்டு ஆளை மட்டையறான். இவனால எந்திரிச்சு நிக்க கூட முடியல. டேய் கண்ணா எந்திரிச்சு வீட்டுக்கு வாடா, உன் அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன சும்மா விட மாட்டா, தயவு செஞ்சு எந்திரிச்சு வாடா அப்படின்னு எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் இவனுக்கு கொஞ்சம் கூட சுய நினைவே இல்ல. இவனை இப்படியே விட்டா சரி வராது, மூஞ்சில தண்ணி அடிச்சாவது வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு வாட்டர் பாட்டில கையில எடுக்கவும் மேல இருந்து ஒரு சவுண்டு. யாராது அப்படின்னு பார்த்தா அங்க இவனோட அம்மா வந்து நிக்கிறா. அப்புறம் என்ன, பாட்டிமாக்கு செமையா திட்டு விழுது. யாரை கேட்டு இப்படி இவனுக்கு சரக்குத்தி கொடுத்த? இன்னைக்கு இவனுக்கு பிறந்த நாள்ல அதான் லைட்டா அதுக்குன்னு சரக்கெல்லாம் ஊத்தி குடிப்பியா? நீ கெட்டது போதாதுன்னு எதுக்கு இவனையும் சேர்த்து கெடுக்கிற? ஒரு நிமிஷம் நெல்லு, குட்டா ஓவரா தான் பேசிட்டே போற. இவன் பிறந்த 8 மாசத்துல இருந்து நான் தான் இவனை பத்திரமா பார்த்துட்டு வரேன். நான் மட்டும் இவனை பாத்துக்கலனா நீ இவனை குப்பை தொட்டியில தூக்கி போட்டிருப்ப. நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டது இவங்க பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்னது குப்பையில தூக்கி போறத பத்தி நீ பேசுறியா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீயும் இப்படித்தானே என்னையும் தூக்கி போட்ட. உனக்கெல்லாம் என்ன திட்டுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பேசவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருது. உண்மையாவே பாட்டிமா இதை பண்ணாங்களா இல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத போக போக பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம லீய காட்டினா அவன் பாத்டப் கிட்ட உட்காந்துக்கிட்டு என்னோட பூனை அது செத்து போயிருச்சு அப்படின்னு போதையில வளரிக்கிட்டு இருக்கான். நைட்டு தூங்குறதுக்காக இவனுக்கு பெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா இவன் என்ன பண்றான்னு பாருங்க. இவன் ரூம்ல ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கும், அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள படுத்துக்கிட்டு இவன் கட்டிலுக்கு அடியில ஒரு ஸ்கெலிட்டன் பொம்மையை வச்சிருப்பான். அதை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குறான். இத பாட்டியும் பார்த்துட்டு டேய் இப்ப நீ பெரிய பையனா வளர்ந்துட்டடா, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பண்றதை ஸ்டாப் பண்ணுன்னு இவனுக்கு பெட்ஷீட்டை மூடி விட்டுட்டு போறாங்க. மறுநாள் விடிஞ்சதுமே அம்மா லீயை பார்த்து இங்க பாரு லீ, சமத்தா உட்காந்து ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணு, அப்பதான் கரெக்டா எழுத வரும் சரியா? அம்மா நல்லா கேட்டுக்கோ, அவனுக்கு 2 மணிக்கு ஒரு மேக்ஸ் டெஸ்ட் இருக்குது, அது ஒரு 2 மணி நேரம் நடக்கும். ஒழுங்கா இவன் கூடவே இருந்து இவனை பத்திரமா பாத்துக்கோ. நாங்க ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலா லீயோட அப்பாக்கு இவனை சுத்தமா பிடிக்காது போல. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு தடவை கூட இவர் வாயை திறந்து பையன் கிட்ட பேசி
பேசியிருக்கவே மாட்டாரு. 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புனதுமே பாட்டிமா நேரா லீ கிட்ட போயிட்டு, டேய் உன் மனசுல இப்ப என்ன தோணுது, வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க போறியா இல்ல உனக்கு வெளியே போகணுமா அப்படின்னு கேட்க இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம வெளியே போகணும்னு சொல்லிடுறான். ஒரு ட்ரைனிங் சென்டர்ல இருந்து ட்ரையல் லெக்சருக்கு இவன் வர சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவங்களும் கிளம்பி போறாங்க. இவன் ஒரு மாதிரி காலை இழுத்து தான் நடப்பான். அதுவும் இல்லாம இவன் கையை ஆட்டி ஆட்டி பேசுறத பார்க்கவும் ஆளு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கானேன்னு பசங்க எல்லாரும் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு போயமை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு இவனு திக்கி திணறி அந்த போயமை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா பசங்க சும்மா இல்லாம இவருக்கு எந்த மாதிரியான டிசீஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இவரு பைத்தியமா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செமையா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. பட் அப்பவும் இவன் ஸ்டாப் பண்ற மாதிரியே இல்ல. பசங்களுக்கு புரியுற மாதிரி சூப்பரா பாடம் நடத்துவான் பாருங்க. இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த எல்லாருமே இப்ப ஆர்வமா கிளாஸ கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேர இப்படி சூப்பரா பாடம் நடத்துறத பார்த்ததும் பாட்டிமாக்கு பயங்கர குஷி. உடனே போன் எடுத்து அது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. டே குட்டிப்பையா, நான் உன்னை ஏதோ நினைச்சேன்டா, ஆனா நீ சூப்பரா பாடம் நடத்துற தெரியுமா, இங்க பாரு பாட்டி போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ட்ரைனிங் சென்டரோட அட்மின் வராங்க. மேடம் சும்மா சொல்லக்கூடாது, உங்க பேரை சூப்பரா பாடம் எடுத்தாரு, பட் அவரால் ரொம்ப நாளைக்கு இங்க சர்வே பண்ண முடியாது, அதுவும் இல்லாம பசங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டைம் எடுக்கும், ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு இவர் வேண்டாம், நீங்க வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. 2 பேரும் கிளம்பி ஒரு கடையில் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க டீமோட ட்ரம்மர் தாத்தா வராரு. யோ இங்க என்ன பண்ற, சரி வா இங்க வந்து உட்கார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் அவர் வேணும்னே கண்டுக்காம போறாரு. யோ ட்ரம்மரே உனக்கு என்ன ஆச்சு, சரி ரிஹர்சல் பண்றதுக்கு ஈவினிங் நம்ம பார்க்குக்கு வந்துரு, என்னால் இனிமேல் உங்க கூட வர முடியாதுன்னா என்ன, ஏன் அப்படி பேசுற, நான் அப்படிதான் பேசுவேன், அன்னைக்கு உங்க எல்லார்கிட்ட என்ன சொன்னேன், எல்லாரும் என் பையனோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, அப்போதான் நம்மளோட கச்சேரியை பத்தி அவனோட கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுவான்னு சொன்னேன்ல, ஆனா நீங்க யாருமே அவன் கடைக்கு போகவே இல்லை, இதனால என் பையன் என்ன பிடிச்சி திட்டுன்னு திட்டுறான், இதுக்கப்புறமும் நான் உங்க கூட வரப்போறது இல்ல, நீங்க வேற யாராவது வச்சு கச்சேரி நடத்திக்கோங்க, மக்கள் எல்லாரும் கச்சேரியை பார்க்க வரதே இந்த ட்ரம்மருக்காக தான், நான் இல்லாம நீங்க எப்படி கச்சேரியை நடத்துறீங்க அப்படிங்கறத நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு இவர் கோவத்துல கத்தவும் பாட்டிமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பெரிய சிட்டில இருந்து கச்சேரி பண்றதுக்கு உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கும் போல, அதை பத்தி பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ட்ரம்மர் தாத்தா சொன்ன விஷயத்த பாட்டிமா எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. என்னது அவர் வரலன்னு சொல்லிட்டாரா, ட்ரம்மர் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, சரி வேற யாராவது கூட்டு பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரம்மர்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணனா சொல்லி வச்ச மாதிரியே எல்லாரும் பிஸியா இருக்காங்க, ஒருத்தர் கூட ஃப்ரீயா இல்ல, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பாட்டிமாக்கு ஒரு ஐடியா தோணுது. இவங்க நம்ம லீ கிட்ட, டேய் எனக்காக ஒண்ணு பண்றியா, நீ எங்க டீம்ல ஜாயின் பண்ணி ட்ரம்ஸ் மட்டும் ப்ளே பண்ணா போதும், பாட்டி என்ன விளையாடுறியா, எனக்கு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்க தெரியாது, டேய் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுடா, நீ கிண்டர் கார்டன்ல படிக்கும்போது டெய்லி லஞ்ச் அப்போ சாப்ஸ்டிக்கை வச்சு உன் பவுல தட்டிக்கிட்டு இருக்கதை நான் பார்த்திருக்கேன், அதே மாதிரிதான் இதுவும், பவுல தட்டுறதுக்கு பதிலா ட்ரம்ஸை தட்டிக்கிட்டு போதும், பாட்டி சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத, என்னால அதை பண்ண முடியாதுன்னு இவங்க பேசிக்கிட்டே பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு லேடி கையில குழந்தையோட வரத பார்த்ததும் இவனுக்கு மனசு கேட்காம அவங்களுக்கு உட்கார சீட்டை கொடுத்துட்டு இவன் நின்னுகிட்டே வரான். இந்த குழந்தை லீய பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரத பார்த்தது இவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இந்த அம்மா லீய ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு குழந்தைய திருப்பிக்கவும் பாவம் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. அப்படியே போய்கிட்டு இருக்க சடனா பஸ் டிரைவர் பிரேக் அடிக்கவும் இவன் பொத்துட்டு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்ததும் பாட்டிமா செம கடுப்பாயிடுறாங்க. யோ டிரைவர் உனக்கு ஒழுங்கா பஸ் ஓட்ட தெரியாதா, உன்னால யார் டிரைவரா போட்டது அப்படின்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்கிட்ட எதுக்குமா கத்துற, அவன்கிட்ட அப்பவே சொன்னேன் சீட்ல ஒழுங்கா போய் உட்கார் அப்படின்னு, அவன் உட்காரலானா அதுக்கு நான் என்ன பண்றது, இந்த மாதிரி இருக்கிறவனெல்லாம் எதுக்கு பஸ்ல கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு இவன் ஒரு வார்த்தை விடவும் பாட்டிமாக்கு சுல்லுன்னு கோவம் தலைக்கேறிடுது. யாரை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு சண்டைக்கு போயிடுறாங்க. அப்புறம் லீ தான் பிரச்சனை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை தடுத்துறான். நைட் எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அம்மா லீ கிட்ட, இன்னைக்கு உனக்கு பிராக்டிஸ்லாம் எப்படி போச்சு, எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணி முடிச்சிட்டல, அதெல்லாம் நான் இருக்கும்போது இன்னும் பண்ணாம விட்டுருவானா, மதியம் சாப்பிட்றதுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டோம். இவன் அதை பத்தி கூட பெருசா கண்டுக்காம பிராக்டிஸ்னு அதுக்குள்ளேயே முழுகிட்டானா பாரு அப்படின்னு இவங்க கதை அடிச்சு விட்டு ஒரு வழியா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் எந்திரிச்சு ரூம்குள்ள போனதுமே பாட்டிமா அவங்க பொண்ணை பார்த்து, ஆமா நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த எப்போ உன் பையன் கிட்ட சொல்ல போற அப்படின்னு கேட்கும் போதுதான் இவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் நமக்கும் தெரிய வருது. அம்மா சத்தம் போட்டு பேசாத, அவன் காதுல விழுந்துற போது, எனக்கு சுகர் லெவல் அதிகமா இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா கரு கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போதைக்கு அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இவங்களும் அந்த பேச்சை நிறுத்திடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு லீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் ரூமுக்கு போனா சிஸ்டம்ல இவன் ஏதோ டைப் பண்ற மாதிரி தெரியுது. இவன் என்னத்தை டைப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் இன்னைக்கு பஸ்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அந்த பஸ் டிரைவர் கூட இவனை பத்தி தப்பா பேசியிருப்பானே, இதை பத்தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிக்கிட்டு இருக்கான். டே தம்பி, நீ அனுப்பின அந்த கம்ப்ளைண்ட் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்கடா, உனக்கு இதை பத்தி சொன்னாலும் புரியாது, சரி அதை விடு, நான் உன்னை எங்க டீமுக்கு ட்ரம்மரா கூப்பிட்டேனே அதுல உனக்கு ஓகே தானே, பாட்டி எத்தனை தடவை சொல்றது என்னால ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்க முடியாது, டே அப்படி சொல்லாதடா, பாட்டிக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இப்போ உன் கையில தான்டா எல்லாமே இருக்குது, ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கெஞ்சி கேட்க, சரி நான் அதுக்கு
அதுக்கு ஒத்துக்கிறேன், எனக்கு ட்ரம்ஸ் கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லவும் மறுநாளே புதுசா ஒரு ட்ரம்மையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இவனால ஒழுங்கா பேனாவை பிடிச்சி எழுத முடியாது, இதுல எப்படி ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்க முடியும்? தட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல குச்சியை பொத்துன்னு கீழே போடவும் இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுல ஒரு பொம்பளை கடுப்பாகி இவனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒழுங்கா குச்சியை கூட உனக்கு பிடிக்க தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ணவும் நம்ம பாட்டிமா செம்ம கடுப்பாகி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையை பெருசா கண்டுக்காம இவன் பாட்டுக்கு உட்காந்து ட்ரம்ஸை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ரிஸ்பி இவன் பக்கத்துல வந்து விழுது. பக்கத்துல 4-5 பேர் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க போல. அதுல ஒரு பொண்ணு லீயை பார்த்து அந்த ஃப்ரிஸ்பி எடுத்துக்கூட அப்படின்னு கேட்கவும் இவனு குனிஞ்சு அதை எடுக்க ட்ரை பண்றான். பட் சுத்தமா முடியல. அந்த பொண்ணு ஓடி வந்து ஃப்ரிஸ்பி எடுத்துட்டு அங்கிருந்து போகும்போது இவனை பார்த்து ஒரு சிரிப்பா பாருங்க. அவ்வளவுதான், நம்ம போய் அவளோட சிரிப்பிலே மயங்கிடுறான். இது ஒரு கால இந்த பொண்ணு பேர் யாயா, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ்வளவு நாளா எல்லாருமே இவனை ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தானே பார்த்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் ஒரு பொண்ணு இவ்வளவு பக்கத்துல இவன் முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு போகவும் இவனுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. விடாம அவளை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து, டேய் உன் பாட்டி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா எதுவுமே கண்டுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்க, எப்படியும் என் பாட்டி தான் அந்த சண்டையில ஜெயிப்பாங்க, நீங்க ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாயாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் சண்டை பெருசானதுனால போலீஸுக்கு விஷயம் தெரிஞ்சு எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏமா உங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்க நினைப்பா, பார்க்ல அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் பாட்டிமா பயந்துடுறாங்க. ஐயோ சார், என் பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவன் என்ன கொலையே பண்ணிடுவா, நாங்க வேணும்னா சமாதானமா போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கையெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம லீ கையை வச்சு அந்த ட்ரம்ஸை தட்டிக்கிட்டே வரதை பார்த்ததும் பாட்டிமா சும்மா இல்லாம அவங்களும் தட்டிக்கிட்டு ரெண்டு பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. இவன் ரூம்ல ஒரு ஸ்கெலிட்டன் பொம்மையை வச்சிருப்பான்ல, அதை நம்ம யாயாவா இமேஜின் பண்ணி இவன் அந்த பொம்மையை கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அவனோட அம்மா அங்க வந்துடுறா. டெய்லி உனக்கு இதே வேலையா போச்சு, எதுக்கு இந்த பொம்மையை வீட்டுல வச்சிருக்க? சரி, அப்பாவும் நானும் ஒரு வாரம் வேலை விஷயமா வெளியூருக்கு போறோம், நீ சமத்தா வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டு அவன் பாட்டியும் பத்திரமா பாத்துக்கணும் சரியா? அம்மா சீக்கிரமே திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பவும் லீ அவன் அம்மா கிட்ட, அம்மா நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், சப்போஸ் அந்த யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சா நான் அங்க போய் சேரலாமா? இங்க இருந்து கரெக்டா 90 நிமிஷம் தாமா, நான் ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல ரிட்டர்ன் வந்துருவேன். எனது யூனிவர்சிட்டிக்கா? நீ அவ்வளவு தூரம் ஒன்னும் போக வேண்டாம், பக்கத்துல ஏதாவது பாத்துக்கலாம். இல்ல நான் அங்கதான் போய் படிப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சேன்னு வையேன், நான் எந்த ஃபீஸும் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருது. பட் லீயோட பாட்டி இவனுக்கு பயங்கர சப்போர்ட். டே உங்க அம்மா சொன்னதெல்லாம் நீ பெருசா கண்டுக்காதரா, பாட்டி கிட்ட நிறைய காசு இருக்குது, அதை வச்சு உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவன் எதுவுமே பேசாம அமைதியா படுத்து தூங்கிடுறான். மறுநாள் எல்லாரும் பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பெரியவர் போனை எல்லார்கிட்டையும் எடுத்து காட்டி, எனக்கு போன மாசம் வர வேண்டிய பென்ஷன் இன்னும் வரவே இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு சோசியல் செக்யூரிட்டி கிட்ட கேட்டா, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஏதோ சம் கோடை டவுன்லோட் பண்ண அப்படின்னு சொல்லி என்ன துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ஒரு புலம்பிக்கிட்டு இருக்க, லீ அவரோட போனை வாங்கி லெஃப்ட்ல திரும்புங்க, ரைட்ல திரும்புங்க, வாயை மூடுங்க, வாயை திறங்கன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் போட்டோ எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருப்பான் போல. இந்த பென்ஷன் பிரச்சனை முடிஞ்சதுன்னு தெரியவும் இவருக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே, சரி வாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம யாயாவும் வந்துடுறா. வந்தவ நேரா லீ பக்கத்துல போய் உட்காரவும் இவனுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. உனக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ, அது அப்படின்னே வச்சுக்கேன், சரி இந்த ஸ்டிக்கர் கூட அப்படின்னு சொல்லி இவன் அந்த ட்ரம்மை தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க இவனுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ட்ரம்மர் தாத்தாவும் வராரு. ஏதோ கோவத்துல வர முடியாதுன்னு சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா? ஆமா, எனக்கு பதிலா புதுசா ஒரு ட்ரம்மர் இறக்கிருக்கீங்க போல, உங்களுக்கு ட்ரம்மர்னா சாதாரணமா போச்சுல, இவனால ஒழுங்கா குச்சியை கூட பிடிக்க முடியாது, இவன் எப்படி ட்ரம்ஸ் வாசிக்க போறான்? டேய் தம்பி வரியா, நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாத்துறோம் அப்படின்னு சொல்லி இவனை சண்டைக்கு கூப்பிட நம்மளும் சும்மா இல்லாம தாத்தாக்கு டஃப் கொடுக்குற மாதிரி மாங்குன்னு போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். இவன் விட்டு கொடுக்காம வாசிக்கிறத பார்த்ததும் தாத்தாக்கு இவனை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதுவும் இல்லாம நம்ம டீம்ல ரெண்டாவது ட்ரம்மரா இவனும் இருந்தா நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே அவனை அருவருப்பா பாக்குற இந்த உலகத்துல யாயா மட்டும் ஜாலியா அவன் கூட பழகிறதுனால இவன் மைண்ட் ஃபுல்லாவே அவ தான் இருக்கிறா. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட கனவுல யாயா தான் வரா. உடம்புல இந்த மாதிரி குறை எதுவும் இல்லாம நார்மலா ஒரு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி நம்ம லீ யாயா கூட ஓடி ஆடி ஹாப்பியா இருக்கிற மாதிரி கனவுலாம் கண்டு சந்தோஷப்பட்டுக்கிறான். காலையில பாட்டி இவனுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒரு கஃபேல ஜாபுக்கு அப்ளை பண்ணிருப்பான் போல. அந்த விஷயத்த பாட்டி மகிட்ட சொல்றான். எனது கஃபேக்கு வேலைக்கு போறியா? எதுக்கு? உன் யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டுறதுக்கா? சரி போ, பட் நானும் உன் கூட வருவேன், நீ ஒன்னும் கூட வர வேண்டாம், எனக்கு தனியா போய்க்க தெரியும் அப்படின்னு இவன் பாட்டி வீட்டிலே விட்டுட்டு பொறுமையா நடந்து போக இவனுக்கு தெரியாம பாட்டிமா ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராங்க. அந்த கஃபேயோட ஓனர் கிட்ட போயிட்டு இவன் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவன் இவனை மேலையும் கீழையும் பாக்குறான். லீ நான் இதை கேட்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களால ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்க முடியுமா? ஏன் கேட்கிறேன்னா உங்க வேலை அந்த மாதிரி, அதுவும் இல்லாம மெனு லிஸ்ட் அப்புறம் பிரைஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், அதான் இந்த வேலைக்கு நீங்க செட் ஆவீங்களான்னு நான் யோசிக்கிறேன். சார் எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க மெனு லிஸ்ட்ல இருக்கிற டிஷஸ் எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ் கிட்ட திக்கி திணறி கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இதை வெளியே இருந்து பாட்டிமா பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க.
இவன் கஃபேல இருந்து வெளியே வந்ததுமே பாட்டிமா இவனுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து, டேய் இங்க வேலை கிடைக்கலன்னா என்ன, வேற நல்ல இடத்துல உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், அதுவும் இல்லாம காஃபி குடிச்சாலே ஏதோ ஹார்ட் டிசீஸ்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன், நல்ல வேலை உனக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படின்னு இவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது லீ உடனே அவன் பாட்டி கிட்ட, பாட்டி சீக்கிரமே எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். எனது பேங்க் அக்கௌண்டா, உனக்கு எதுக்குடா, பேங்க் அக்கௌண்ட் இருந்தா தானே அதுல சம்பளம் வாங்க முடியும், என்ன அந்த கடையில வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இவனை விட பாட்டி மாதம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டெய்லியும் கடைக்கு போயிட்டு ஒழுங்கா வேலை பார்க்கறது, அப்புறம் ஈவினிங் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது டீம் கூட சேர்ந்து ட்ரம்ஸ் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு லைஃப் அப்படியே ஜாலியா போய்கிட்டு இருக்க இவனுக்கு வார சம்பளம் தானே கொடுப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான சேலரி அக்கௌண்ட்ல ஏறவும் இவங்களுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே, லீ நினைச்சு கூட பார்க்காத மாதிரி இந்த கொஞ்ச நாளா இவன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஒரு நாள் இவன் யாயாவை பத்தி நினைச்சுக்கிட்டே பாத் டப்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்லிப் ஆகி அப்படியே தண்ணிக்குள்ள முங்கிடுறான். நல்லவேளை பாட்டிமா அங்க வர போய் இவனுக்கு எதுவும் ஆகாத மாதிரி காப்பாற்ற முடிஞ்சது. பொண்ணு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு போன் பண்ணி சொல்லியிருப்பா போல. இந்த விஷயம் தெரியவும் பாட்டி உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. இந்த பார்ட்டியில நம்ம யாயாவும் கலந்துக்கிறா. இவளும் ஹீரோவோட ரூம்குள்ள வந்து பார்த்தா இவன் நிறைய புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கான். என்னது இது இவ்வளவு புக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நீ படிச்சு முடிச்சிட்டியா? ஆமா எல்லா புக்ஸையும் படிச்சு முடிச்சிட்டேன். அடேங்கப்பா என்னால ஒரு புக்கை கூட முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆமா இது என்ன பெட்டி, உள்ள என்ன இருக்குது? இதுவா, நான் சின்ன பையனா இருக்கும்போது ரோட்ல இருந்து ஒரு பூனைக்குட்டி எடுத்துட்டு வந்து வளர்த்தேன். சொல்ல போனா அதுவும் என்ன மாதிரி தான். அந்த பூனைக்குட்டிக்கு 3 கால் தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது இறந்து போச்சு. அந்த பூனைக்குட்டியோட அஸ்தி தான் அந்த பாக்ஸ்ல இருக்குது. எனக்கு ஏதாவது ஆத்துக்கு போனேன் அப்படின்னா அதுல இந்த அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒரு நோட்ல கவிதை எழுதி வச்சிருப்பான்ல, அந்த நோட்டை யாயா பாத்தர்றா. டேய் என்னடா கவிதை எழுதுவ போல, சரி இது என்ன பாதி வரதா இருக்குது. ஆக்சுவலா இந்த கவிதையை இவன் யாயாவை பத்தி தான் நினைச்சு எழுதிருப்பான். பட் இவன் அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சாடுறான். இவ்வளவு நாளா யாயாவை பார்க்லயோ இல்ல வேற எங்கேயோ தானே மீட் பண்ணி பேசியிருப்பான். பட் இப்போ இவனோட வீட்டுல அதுவும் இவன் ரூம்ல ஒன்னா இருக்கிறத நினைச்சு நம்ம பையலுக்கு செம ஹாப்பி. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா திடீர்னு லியோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னம்மா எப்படி இருக்க, இப்பதான் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன், என்கிட்ட கீ இல்ல, வந்து டோரை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒருவேளை விளையாட்டுக்கு சும்மா சொல்லிருப்பாளோ அப்படின்னு பயந்து பயந்து டோரை ஓபன் பண்ணனா அங்க நிஜமாவே இவங்களோட பொண்ணு வந்து நிக்கிறா. வீட்டுல கிளவி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்றதை பார்த்தது இவளுக்கு சமக்கம் வந்துருது. சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரூம்ல வந்து பார்த்தா இவன் யாயா கூட தனியா பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்தது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புனதுமே பாட்டிமாக்கு செம்ம திட்டு விழுது. ஆமா லீ கூட ஒரு பொண்ணு இருந்தால, அது யாரு? அந்த பொண்ணா? அவன் நம்ம லீயோட கிளாஸ்மேட் தான். ஆமா யார்கிட்ட போய் சொல்ற, எனக்கு லீயோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையுமே தெரியும், உண்மையை சொல்லு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கோவத்துல கத்திக்கிட்டு இருக்க. லீ உடனே அம்மா அவ ஒன்னும் என் கிளாஸ்மேட்லாம் கிடையாது, அதுவும் இல்லாம நான் ஒன்னும் வீட்டுல உட்காந்து படிக்கலாம் இல்ல. எனது படிக்கலையா? அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல ஒரு யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு போகணும் அப்படின்னு. அங்க படிக்கிறதுக்கு காசு தேவைப்படுறதுனால நான் ஒரு கஃபேல வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு சுள்ளுன்னு கோவம் தலைக்கேறிடுது. எனது வேலைக்கு போறியா? அம்மா யாரை கேட்டு நீ இவனை வேலைக்குலாம் அனுப்புற? உன்னை நம்பி இவனை விட்டுட்டு போன பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு இவ கடுமையா பாட்டிமாவை திட்டிடுறா. அம்மா எதுக்கு பாட்டியை திட்டுற, அவங்க மேல எந்த தப்பு இல்லை, இதை நானா எடுத்த முடிவு. யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு நீ தானே சொன்ன, அதான் நானே சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனேன். லீ உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கேவலம் பணத்துக்காகவா நான் அவனை அங்க போக வேண்டாம்னு சொன்னேன்? பிற எதுக்கு என்ன போக வேண்டாம்னு சொன்னேன்? டேய் டீச்சர் வேலை அப்படிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப நேரம் நிக்கணும், நடக்கணும், அதுவும் இல்லாம பசங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா பாடம் சொல்லி கொடுக்கணும். அது போக அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை மீட் பண்ணும்போது தெளிவா எல்லாத்தையும் பேசணும். நார்மலா இருக்கிறவங்களே டீச்சர் வேலைக்கு எடுக்காத போது ஒன்ன மாதிரி ஒரு ஆளை அவங்க எப்படி வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னு கோவத்துல இப்படி பேசவும் லீயோட ஃபேஸே வாடி போயிருது. வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். பட் அம்மாவே இப்படி சொல்லவும் தான் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. கண்ணுல கண்ணீரோட இவன் அம்மாவை பார்த்து, அம்மா நான் இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம், நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பெத்துக்கிட்ட அப்படின்னு அழுதுகிட்டே பேசவும் இவங்களுக்கு ரொம்பவே கில்ட்டியா போயிருது. இந்த நோய் இருக்கிறதுனால தானே எல்லாரும் என்ன வித்தியாசமா பாக்குறாங்க, முதல்ல அதை மாத்தணும் அப்படின்னு இவன் அதுக்கான சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இவன் புதுசா கார் ஓட்ட வேற கத்துக்கிட்டு இருக்கான் போல. பாட்டி தான் கூடவே இருந்து பேரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பார்க்ல எல்லாரும் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு போன் கால் வரவும் இவங்க நேரா லீ கிட்ட போயிட்டு, டேய் உனக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கா, சீக்கிரம் வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனும் பாட்டி கூட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இவனுக்கு ஒரு அழகான தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குது. இவனு கிட்ட போய் குழந்தைய தொடலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு இவன் அம்மா உள்ள வந்து குழந்தைய தொடாதுன்னு சொல்லி இவனை தள்ளி விட்டுறாங்க. பாவம் இவன் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறத பார்த்ததும் பாட்டிமாக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. இவன் பாட்டியை தனியா கூப்பிட்டு, பாட்டி அம்மா பிரெக்னெண்டா இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்டா. அப்புறம் எதுக்கு யாருமே என்கிட்ட அதை சொல்லல? டேய் சொல்லக்கூடாதுன்னா இல்லடா, உன் அம்மாக்கு பிளட் சுகர் ஹை லெவல்ல இருந்துச்சு, இதனால கரு கலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சப்போஸ் இதை உங்ககிட்ட சொல்லி அப்புறம் ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ அப்படின்னு தான் நாங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லல.
நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லவும் இவன் அம்மா கிட்ட ஹார்ஷா பேசி சண்டை போட்டுருப்பான்ல, அதை நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கடுப்புல என்ன பண்றானா, இவன் ஒரு டிரைவிங் கிளாஸுக்கு போயிட்டு இருப்பான்ல, கோவத்துல காரை தாறுமாறா ஓட்டவும் பாட்டிமா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. வழக்கம் போல லீ அந்த கஃபேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வருது. இந்த கஃபேயோட ஓனர் இருக்கார்ல, அவன் லீய வேலைக்கு சேர்த்துக்கிட்டதே இவனோட திறமையை பார்த்தோ இல்ல இவன் மேல பரிதாபப்பட்டோ இல்ல, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு வச்சிருந்தா டாக்ஸ் ஏதோ கொஞ்சம் கம்மியாகும் போல. இந்த விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யாயா கூப்பிடவும் இவனும் உடனே கிளம்பி அவளை பாக்குறதுக்கு போறான். ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற மியூசியமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது லீ மெதுவா யாயாவோட கையை பிடிக்கவும் அவ தட்டி விட்டுறா. இவ என்ன ட்ரை பண்றான் அப்படிங்கிறது யாயாக்கு தெரிஞ்சு போயிருது. ஆக்சுவலா இவ ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் லீ கூட பழகிட்டு இருப்பா. பட் இவன் தான் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஆசையை வளர்த்து வச்சிருக்கான். இவன் இப்படி ஆசையை வளர்த்து நாளைக்கு அது இல்லைன்னு தெரிய வரவும் பாவம் லீ ரொம்பவே கஷ்டப்படுவான். அந்த அளவுக்கு நாம அவனை போக விட்டுற கூடாது அப்படின்னு பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவ கிளம்பி போகவும் லீக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. அங்க இருந்து கிளம்பி அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரான், அதுவும் கையில ஒரு கிஃப்டோட. டே என்னடா இது கையில கிஃப்ட்? இதுவா? இது அம்மாக்காக நானே சாக்லேட் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். என்னது நீ எதை பண்ணியா? டே டேஸ்ட் சூப்பரா இருக்குதுடா. ஆனா அவன் அம்மாக்கு சுகர் லெவல் இன்னும் அதிகமா இருக்கிறதுனால அவ இதை சாப்பிட மாட்டாளே அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அம்மாக்கு சுகர் இருக்கிற விஷயத்தையே மறந்து போய் இதை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேனே, என்னால எப்படி அவங்கள பத்திரமா பாத்துக்க முடியும்? இப்படி எல்லாருக்குமே பாரமா இருக்கிறதுக்கு பதிலா பேசாம நான் செத்து போயிடலாம் அப்படின்னு இவன் கொண்டு வந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் கவரோட வாய்க்குள்ள தள்ளி சூசைடுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பாட்டிமா அதை பார்த்தது பயந்து போய் இவன் வாய்க்குள்ள இருந்து சாக்லேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அது வசமா தொண்டையில லாக் ஆயிருது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல கத்தி கூப்பாடு போட இவனு கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவை இழந்துகிட்டே வரும்போது அப்படி அவனோட சின்ன வயசுல நடந்த ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவன் சின்ன வயசுல ஒரு பூனைக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருந்தால, அது கூட விளையாடிக்கிட்டு பக்கத்துல ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். பையன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு தெரியாம இவனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவன் அப்பாவுக்கு தான் இவனை சுத்தமா பிடிக்காது. லீ மட்டும் நமக்கு பிறக்காம இருந்திருந்தா நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும், இப்ப அவனால இப்படி ஒரு நிலைமையில இருக்கமே அப்படின்னு பையனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அந்த சின்ன வயசுல இதை கேட்டதும் எப்படி இருக்கும். இப்ப அப்படியே பிரசன்ட காட்டினா இவன் நிறைய சாக்லேட்ஸ் முழுங்கினதுனால கழுத்துல சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் அதை வெளியவே எடுத்திருக்காங்க. இவன் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கவும் பாவம் அம்மா அழுதுகிட்டே, டெய்லி எதுக்குடா அப்படி பண்ண? அம்மா மேல எதுவும் கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிடுறா. நீ பிறக்கும் போது எனக்கு பயங்கர வலி, உன்னை சேஃபா வெளியே கொண்டு வரதுக்காக 3 டாக்டர் சேர்ந்து என் வயித்தை புஷ் பண்ணாங்க. அப்பயும் நீ வெளியே வராததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தாறுமாற புஷ் பண்ணதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன மன்னிச்சிடுறா, எல்லா தப்பு என்னாலதான் அப்படின்னு பாவம் இவங்க கதறி கதறியால இவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்கு ஆறுதல் சொல்றான். லீக்கு கண்ணாடியில உருவத்தை பாக்குறது சுத்தமா பிடிக்காது. சொல்ல போனா அந்த கண்ணாடியை மூடியே தான் வச்சிருப்பான். இப்ப வீட்டுக்கு வந்ததும் முத வேலையா அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு கண்ணாடியில முழு உருவத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு பின்னாடி யாயா கூட இருக்கிற மாதிரியும் அவ லீய தொட்டதுமே இவன் ஒரு நார்மலான மனுஷனா மாறுற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கிறான். நைட்டு பாட்டியும் இவனும் மொட்டை மாடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கழுத்துல ஒரு தழும்பு இருக்கிறத பார்த்ததும், பாட்டி உன் கழுத்துல ஏதோ தழும்பு இருக்கே, அது எப்படியாச்சு? இதுவாடா, நான் திபத்துக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன்ல, அப்போ ஒரு திருட்டு பையன் என் கழுத்துல கத்திய வச்சு பணத்தை கேட்டு மிரட்டினான். நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், இந்த பணம் என் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்தது, ப்ளீஸ் என்ன ஃப்ரீயா விட்டுருன்னு எவ்வளவோ கெஞ்சினேன். அவன் என்கிட்ட இருந்து பணத்தை பிடிக்கிட்டு ஓடும்போது அந்த கத்தி லைட்டா என் கழுத்துல பட்டு அறுத்துருச்சு. அப்போ ஏற்பட்ட தழும்பு தான் இது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பொண்ணை வளர்க்கறதுக்கு என்கிட்ட சுத்தமா காசே இல்லை. சரி எங்கேயாவது வெளியூர்ல வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அப்போ அம்மாவுக்கு ஒரு 5 வயசு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட அவளை விட்டுட்டு நான் திபத்துக்கு வேலைக்கு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் அங்க வேலை பார்த்தேன். திரும்பி வந்து பார்த்தா என் பொண்ணுக்கு என்ன அடையாளமே தெரியல. அதுவும் இல்லாம என்ன பார்த்தாலே அவ எரிஞ்செரிஞ்சு விழுவா. இதுல அவ மேல எந்த தப்பும் இல்ல. அவளுக்கு தேவைப்படும் போது அம்மா நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நார்மல் ஆகிட்டு வருது அப்படின்னு பாவை அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. சரி வா 2 பேரும் போய் தூங்கலாம். ஆமா சொல்ல மறந்துட்டேன் பாரு, நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உன் பேர்ல ஒரு லெட்டர் வந்துச்சு, அதை நான் கீழே டேபிள்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவனு பொறுமையா நடந்து போய் அந்த லெட்டர் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்ததும் இவன் கண்ணெல்லாம் கலங்குது. ஆக்சுவலா இவன் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணிருப்பான்ல, அந்த யூனிவர்சிட்டியில இவனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும் போல, அதுக்கான லெட்டர் தான் இது. பாட்டிமாவை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லவும் அவங்க இவனுக்கு மேல துள்ளி குதிக்கிறாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் கையில பிடிக்கவே முடியல, ஆட்டம் பாட்டம்னு ஒரே குஷி தான். அப்படியே நாட்களோட நம்ம டீமை ஒரு கச்சேரிக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அந்த கச்சேரியில பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம டீம் எல்லாருமே கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. சொல்ல போனா இவங்க கூட நம்ம லீயும் போறான். அங்க ட்ரெயினுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற ஏதோ ஒரு வேலை விஷயமா அந்த இடத்துக்கு யாயா வரத பார்த்ததும் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அவளை கூப்பிடலாம் அப்படின்னு இவன் ட்ரை பண்றான். பட் ஏதோ ஒன்னு இவனை தடுத்துருது. கொஞ்ச நேரத்திலே பாட்டிமாக்கு ஒரு போன் கால் வரவும் இவங்க செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு கால் பண்ணது வேற யாரும் இல்ல, போலீஸ் ஆபீசர் தான். என்ன மேட்டர்னா இவங்களோட ஈவென்ட் ஆர்கனைசர் இருக்கார்ல, அவன் ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பார்த்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டதுனால இவங்க ஈவென்ட் கேன்சல் ஆயிருது. நல்ல வேலை தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க பணம்
ஆனா எல்லாமே சேஃபா தான் இருக்குது. சரி இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. அதுல யாரு என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா இது என்ன மீட்டிங் அப்படின்னா, நம்ம லீ ஒரு டைம் பஸ்ல போகும்போது டிரைவர் கூட பிரச்சனை இருக்கும் தெரியுமா, அதை பத்தி கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பானே. கவர்மெண்ட் அந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட டிரைவரை ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம லீ தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணால, சோ அதை பாராட்டுற விதமா இவனுக்கு அரிசி என்னன்னு சில காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. ஸ்டேஜ் கூப்பிட்டு 2 வார்த்தை பேச சொல்லவும் இவனும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறான். முதல்ல நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னையும் ஒரு ஆளா மதிச்சு நீங்க என் கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிட்டீங்க. எங்களுக்கு இந்த கிஃப்டோ இல்ல பணமோ எதுவுமே வேண்டாம். நாங்களும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. நான் ஒரு கூட்டத்துக்கு நடுவுல போனேன் அப்படின்னா எல்லாரோட பார்வையும் என்ன நோக்கி தான் இருக்கும். நானும் எனக்கு இருக்கிற அந்த நோயை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு என்னோட அம்மா, பாட்டி, டாக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். பட் யாருக்குமே இதுக்கு பதில் தெரியல. நான் உங்கள்கிட்ட கேட்கறது ஒண்ணு தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னையும் உங்களை ஒருத்தனா பாருங்க அப்படின்னு இவன் ரொம்பவே எமோஷனலா ஒரு ஸ்பீச் கொடுக்கவும் அந்த ஸ்டேடியம்ல இருந்த எல்லாருமே அழுதுறாங்க. அப்படியே சில மாசங்கள் கழிச்சு காட்டினா நம்ம லீ, அம்மா, பாட்டி, அப்புறம் என்னோட அழகான குட்டி தங்கச்சின்னு எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம லீ சூப்பரா கார் ஓட்டி பழகி புதுசா ஒரு கார் வாங்கிட்டான் போல. பாட்டிய கார்ல கூட்டிக்கிட்டு ஒரு ஆத்தங்கரைக்கு போறான். இவன் ரொம்ப நாளா பூனையோட அஸ்தியை ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பான்ல, அதை அந்த ஆத்துலயும் கரைக்கிறான். பாட்டி, இவ்வளவு நாளா நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்கேன். இப்போ நான் சொல்றேன், நீங்க அதை கேளுங்க. 8 மாசத்துல இருந்து எனக்காக என் கூடவே இருந்து என்ன பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. இத்தனை வருஷத்துல எனக்காக வாழ்ந்து நீங்க உங்களோட வாழ்க்கையை வாழவே இல்லை. இனிமேலும் நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு கடைசி காலத்திலாவது சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லவும் பாட்டி சந்தோஷமா பேரனை பார்த்துக்கிட்டு இருக்க இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.